Hi, hello, welcome to our channel VN Creativities. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா மாவே ஆட்டாம எப்படி பணியாரம் சுடலாம் அப்படின்றத பார்க்க போறோம். மாவே ஆட்டாம பணியாரமா எப்படி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நான் சொல்ற ரெண்டு பொருள் வீட்ல இருந்தா போதும் அழகா பொசுன்னு சூப்பரா பணியாரம் சுடலாம். என்னைக்காவது வீட்டில் மாவு இல்லாத டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. வேலையும் ஈஸி அண்ட் ஒரு எம்மி டேஸ்டியான பணியாரமும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உள்ளே எவ்வளோ பொசுன்னு இருக்குன்னு நீங்களே பாருங்க. வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா பொசுன்னு சூப்பராக வந்திருக்குங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். நான் இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் இங்கே 2 பெரிய வெங்காயத்தை பாக்ஸை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிட்டு அது கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணி இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா வணக்கிடலாம். அடுத்தது இது கூட 2 பச்சை மிளகாயை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கிறேன். நான் குழந்தை வாயில மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெருசாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அண்ட் மிளகாவும் உங்கள் காரத்துக்கு எப்போ கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி அது கண்ணாடி பதம் வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா வணக்கிடலாம். இதுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினாதான் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அடுத்ததான் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அரிசி மாவும் ரவையும் 1:1/2 அப்படின்ற ரேஷியோவில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இது பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ இதை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன். அதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கேரட் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. இப்போ நம்ம வணக்கி வச்சிருக்கு இல்லையா வெங்காயம், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா இது மாவோட எல்லா சைடும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு எந்த தயிர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். புளிச்ச தயிராக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் இங்கே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 minutes ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 minutes ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் பணியாரக்கல்லை வச்சிடலாம். அடுத்ததான் இதில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். இந்த பணியாரத்துக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விடுங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு இல்லையா மாவை, அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு குழியிலையும் நம்ம ஊற்றிடலாம். ஊற்றும் போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஊற்றுங்க. ஃபுல்லாக ஊற்றுனதுக்கு அப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு சைடு நல்லா வேகட்டும். இப்போ இந்த பணியாரத்தோட எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக மாறி இருக்கும். அண்ட் அந்த குழிக்கும் பணியாரத்துக்கும் இடையில கேப் உருவாகும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுடலாம். இது மாதிரி ஒன்றா நம்ம திருப்பி விட்டுடலாம். திருப்பி விடும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் கைக்கு ரொம்ப ஹீட் அடிக்காமல் இருக்கும். ஒன்ஸ் எல்லாத்தையும் திருப்பி முடிச்சோன்னா அதை செகண்ட் சைடு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. நம்ம இன்ஸ்டன்ட் பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான். நான் இந்த பணியாரத்துக்கு இன்னைக்கு தக்காளி வெங்காய சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த தக்காளி வெங்காய சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சும்மா சொல்லக்கூடாதுங்க, நம்ம நார்மலாக செய்கிற பணியாரத்துக்கும் இதுக்கும் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. எனக்கு நல்லா அவ்வளோ பொசுன்னு வந்திருந்ததுங்க. வீட்டில் மாவில்லாத நாட்களில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை இது யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.